இன்னைக்கு நம்மளோட நெஃப்டியோட ரிவ்யூ தானே செக் பண்ண போகிறோம். தென் நம்ம ப்ரீவியஸ் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா அனலைஸும் லைவாக நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் டெய்லி மார்க்கெட் லெவல்ஸ் எவ்வளோ தூரம் போகும், எங்கேருந்து ரிவர்சல் ஆகும், தென் மார்க்கெட் மறுபடியும் எங்கேருந்து புல் பேக் ஆகுங்கிற அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12, 15 இந்த 4 டேட்டோட அனலைஸ் மட்டும் இப்போ செக் பண்ணிடலாங்க. தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரும், இங்கேருந்து ஹிட் ஆகி மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும். தென் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. பர்ஃபெக்டாக நம்ம ஜோனை ஹிட் ஆனோடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருங்க. தென் இந்த இடத்துல வாட்ச் பண்ணிங்கனாலும் நம்மளோட ஜோனை ஹிட் பண்ணோடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்குங்க. ஸோ இந்த எல்லா அனலைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம லெவல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நம்ம இன்ஸ்டா லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் எடுக்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். 10ஆம் தேதி இந்த அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரிவர்சல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோங்க. மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கான். தென் ஒரு பிரேக் அவுட் ஆகும், நியர்பை நம்மளோட ரிவர்சல் ஜோன் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், ட்ரேட் எடுக்க மாட்டோங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். தென் இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் வந்து இந்த நம்ம ரிவர்சல் ஜோனை வந்து பிரேக் பண்ணனால நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆன் ஆயிருந்தது. ஸோ அப்போ நம்மளோட கண்டிஷன் படி நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி வந்து எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா தென் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வரக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி போடுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் உங்களோட டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிஞ்சாலுமே மேக்ஸிமம் நீங்கள் இடையில போய் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மந்த் எண்டில் ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் உங்களோட ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹண்ட் ஆகுறது நிறையவே தவிர்க்கப்படும். தென் உங்களோட டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கு டேக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தென் ஸோ இந்த என்ட்ரிஸை வந்து நம்ம இந்த ரீசன்ஸ்னால அவாய்ட் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வர்றதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பர்ஃபெக்டாக அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நம்ம ஜோனை ஹிட் பண்ணி ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்குங்க. தென் இந்த டோஜி ஃபார்ம் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி போனோம். தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்பவுமே நம்மளோட ரிவர்சல் ஜோனை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம். தென் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம். பர்ஃபெக்டாக நம்ம அந்த ஜோனை ஹிட் பண்ணோடனே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுங்க. தென் இந்த இடத்துக்கு வந்து ரிவர்சல் ஆயிரும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பிஃபோராகவே அப்டேட் பண்ணிடுவோங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க வந்து ட்ரையல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இது தாண்டி க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் சொல்கிறோம். மேக்ஸிமம் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ட்ரையல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸை அவங்களே கேதர் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. தென் 11th அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்னிங் இங்கே ஓப்பன் ஆயிருக்குங்க. மார்க்கெட்டை இங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஜோனை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோங்க. தென் பர்ஃபெக்டாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்குங்க. பர்ஃபெக்டாக நம்ம 12:30 வந்து நம்ம ஜோனை ஹிட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து பாருங்க. தென் இந்த அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ இடையில வந்த இந்த புட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலைங்க. தென் இந்த ரிவர்சல்ஸ் எதையுமே எடுக்கவும் சொல்லலை. ஸோ இங்கே மார்க்கெட் வந்து ஓவராலாக புல்லிஷாக தான் இருந்ததுங்க. ஸோ நம்ம அனலைஸை வந்து கீழே செக் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்காக ஹோல்டு பண்ணிடணும். பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து நம்ம ஜோனை ஹிட் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுங்க. தென் இங்கே ஆல்ரெடி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு.
தென் எஃபிஜி இந்த இடத்துல இருக்கு. தென் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக அடுத்த நாளோட கேண்டில் வந்து ஃபார்ம் ஆன அந்த இடத்த வந்து ஷார்ட் ரிவர்ஸ்ன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜில வந்து இங்க ரிவர்சல் பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருந்தோங்க. ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணல. பட் மார்க்கெட் வந்து மார்னிங் கேப் அப்ல ஓப்பன் ஆன உடனே இந்த ரிவர்சலை கேப்சர் பண்றதுக்காக இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டோங்க. பர்ஃபெக்டா நம்ம ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ஹிட் ஆகி அங்கிருந்து ஒரு ஃபால். இந்த ஃபாலை வந்து மார்னிங்கே கேப்சர் பண்ணிட்டு சில பேர் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்காதவங்களுக்கு தாங்க ஜாக்பாட். தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா மார்க்கெட் எப்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ண சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஹிட் ஆனதுமே மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க அன்னைக்கு. இந்த என்ட்ரி வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கவர் பண்ணியிருந்தீங்க. நானும் வாட்ச் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். தென் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம். ஒரு என்ட்ரி வந்துட்டு எப்பவுமே கொடுத்துருவோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து சேம் ரிவர்சல் ஜோன்ல தான் ட்ரிகர் ஆகணும். ஸோ அந்த சேம் ரிவர்சல் ஜோன்ல ட்ரிகர் ஆகும் போது அந்த என்ட்ரியை வந்து பிஃபோராகவே ரீப்ளேஸ்மெண்ட் என்ட்ரி இருக்கு, ஸோ வெயிட் பண்ணிடுங்கன்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்ணிடுவோங்க. பர்ஃபெக்டா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆன உடனே நம்மளோட ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிடுச்சுங்க. தென் டுடே மார்க்கெட் 15th இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர்சல் ஜோன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோங்க. தென் பிஃபோரா 4 வீக்ஸ் முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோங்க 24,000 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 மந்த்தாக கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த ஜோனை உடைக்காத மார்க்கெட் இந்த ஜோனை ஹிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 1 மந்த்தாகவே இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ரீல்ஸ்லையும் இதுலையும் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். தென் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்டே தாங்க இருக்கோம். பர்ஃபெக்டா இன்னைக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு 24,011 வந்து ரீச் ஆயிருக்குங்க. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சுங்க. ஓப்பன் ஆன உடனே ஒரு டவுன் ஃபாலுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை வந்து மார்னிங்கே கேப்சர் பண்ணிருக்கலாம் ஸ்ட்ரைக்ல. ஓகேங்களா. தென் இந்த என்ட்ரி முடிஞ்சதுமே மார்க்கெட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தோங்க. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி வரும், வெயிட் பண்ணுங்க, அடுத்த என்ட்ரியில வந்து இதை கவர் பண்ணிக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த என்ட்ரி எடுக்காதவங்க இந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபெக்டா மார்க்கெட் இன்னைக்கு வந்து நம்மளோட ஜோனை ஹிட் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் என்ட்ரியும் பக்காவா கொடுத்துருச்சுங்க. தென் இங்கேயும் கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இன்னைக்கு டிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ரீப்ளே பண்ணல, இன்னைக்கு முடிச்சுட்டு நான் ரீப்ளே பண்ணிடுறேங்க. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டோம். தென் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டெலிகிராம் சேனலில். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்ம கொடுத்த 10, 11, 12, 15 இந்த அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாகவே எல்லா என்ட்ரிஸும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். டார்கெட்ஸ் நியர் நம்மளோட என்ட்ரிஸ் வந்து பக்காவாக ட்ரிகர் ஆயிருக்குங்க. தென் இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அனலைஸ் பூராமே நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோங்க. தென் ப்ரீவியஸ் டேல வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா என்ட்ரிஸுமே நம்ம கொடுத்த என்ட்ரிஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆயிருக்குங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 26 கிட்ட இருந்து நம்ம இதே ஜோன்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம், வேற எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எதையுமே நான் மாற்றவும் இல்லை, அப்படியே அங்கேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். தென் நான் பண்ண அனலைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கு. பர்ஃபெக்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் ஹிட் ஆனோடனே ரிவர்சல், தென் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, ஹிட் ஆனோடனே மார்க்கெட் ஃபால், தென் இங்கேயும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, மார்க்கெட் ஹிட் ஆனோடனே அப் ட்ரெண்ட், தென் இங்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே ஹிட் ஆனோடனே மார்க்கெட் அப் ட்ரெண்ட், தென் இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க, ஹிட் ஆனோடனே அப் ட்ரெண்ட், தென் இங்கே ஹிட் ஆனோடனே ஃபால், தென் ஹிட் ஆனோடனே ஃபால், மார்க்கெட் ஹிட் ஆனோடனே இங்கே ரிவர்சல். தென் இந்த அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. தென் இந்த பேட்சோட கிளாஸ் வந்து
நம்ம 18th ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தென் டெய்லி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எங்கிருந்து ரிவர்சல் ஆகுங்கிற அப்டேட் வந்து நம்ம டெய்லியும் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தென் டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, டுமாரோ மார்க்கெட் அப்டேட் முடிச்சதும் டெய்லியும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இனி ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டேவா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை வேற ஏதாவது நமக்கு queries இருந்தது அப்படின்னாலும் நமக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீயா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க.